Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு அருகே உள்ள வடக்கு தாமரைக்குளம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சபரிவர்மன். 33 வயது மாற்றுத்திறனாளியான இவர் தனது வீட்டின் அருகே பெட்டிக்கடை நடத்தி வந்தார். இந்த நிலையில் அவரது கடையில் கடந்த 9ஆம் தேதி தென் தாமரைக்குளம் போலீசார் நடத்திய சோதனையில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து சபரிவர்மனை போலீசார் கைது செய்து நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அவர் சிறையில் உயிரிழந்து விட்டதாக அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சபரிவர்மன் இறந்த தகவல் அறிந்து அவரது மனைவி ஆனந்தவல்லி மற்றும் உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் திரண்டனர். அவர்கள் சபரிவர்மன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் நல்ல உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக இருந்த அவரை போலீசார் அடித்து கொன்றுவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். 6 மணி 7 மணி வரை வச்சிருந்துக்கிட்டு அதை ஆசாரி பள்ளத்துக்கு கொண்டு போய் செக்கப்புக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் செக்கப்பு முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல தங்க வச்சுட்டான். பிள்ளைய பார்க்கறதுக்குன்னே வர போறாமா. மேலும் சபரிவர்மனின் உடலை பார்க்க விடாததால் அவரது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சபரிவர்மனின் உடலை பார்க்க அவரது மனைவி, தாய் மற்றும் உறவினர்களில் சிலர் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது அவரது உடல் முழுவதும் பலத்த காயங்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சபரிவர்மன் நிச்சயமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று கூறிய அவர்கள் அவரது சாவுக்கு காரணமானவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அதுவரை சபரிவர்மனின் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி போராட்டம் நடத்தினர். சபரிவர்மனின் குடும்பத்தினருக்கு ஆதரவாக அவரது உறவினர்களும் பொதுமக்களும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் திரண்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. எனக்கு என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கல சார். அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக 8 பேரை சேர்த்துருக்காங்க. ஏதோ ஒரு குளறுபடி நடக்கு சார். எனக்கு சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேணும் சார். நான் இனி யாரையும் நம்ப தயாராக இல்லை. ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எப்போ செத்தான்னு வருமா வராதா சார்? அவனை கொன்று வெளியே கொண்டு வந்த நேரம் தானே போட்டிருக்கீங்க. அவன் எப்போ செத்தாங்கிற நேரம் போடலை. அவன் எப்படி செத்தானும் போடலை. காயத்தால் மரணம் இல்லைன்னு போட்டிருக்கு சார். ஜெயில் வார்டில் அடிக்கிற அளவுக்கு என்ன வச்சு அடித்து அவரை உயிரை போக்குற அளவுக்கு என்ன பண்ணிட்டார், என்ன நடந்துச்சு? இந்த மரணத்துக்கு நியாயமான தீர்வு வேணும். இதற்கிடையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் நடந்த பிரேத பரிசோதனையில் சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அவரை சிறைக்குள் வைத்து அடித்து கொலை செய்தது உறுதியாகியிருக்கிறது. அதன் பேரில் நேசமணி நகர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர். சபரிவர்மன் கொலை தொடர்பாக நாகர்கோவில் ஜெயிலின் முதன்மை சிறை வார்டனான நெல்லை மாவட்டம் களக்காட்டைச் சேர்ந்த திருமலை நம்பி, வார்டன்களான தேங்காய்பட்டணத்தைச் சேர்ந்த ஜெகன், சாமியார் மடத்தைச் சேர்ந்த சிவக்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 3 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கடந்த 12ஆம் தேதி இரவு சிறையில் சபரிவர்மனுக்கும் சக கைதிகள் சிலருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு சக கைதிகள் அவரை தாக்கியதாக தெரிகிறது. மேலும் சபரிவர்மனின் கை கால்களை கட்டி வைத்து ஜெயில் வார்டன்களும் தாக்கியதாக கூறப்படுகிறது. வார்டன்களுடன் கைதிகளும் சேர்ந்து தாக்கியதால் உடல் முழுவதும் பலத்த காயமடைந்த சபரிவர்மன் இறந்துவிட்டது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சபரிவர்மனை தாக்கிய விஷ்ணு, சாரதி, ஜெகன், சரத் உள்ளிட்ட 8 கைதிகளும் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் சபரிவர்மனின் மரணத்திற்கு நீதி கேட்டும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் உரிய நிவாரணம் வழங்க கோரியும் அவரது உடலை பெற்றுக்கொள்ள மறுத்து உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் குறைந்தபட்சம் 2 கோடி ரூபாய்
நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும். மனைவிக்கு என்பது ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பை கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று நம்முடைய ஒரு நல்ல முறையிலே ஒரு நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை நடத்துவது மட்டுமல்ல, சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதனால் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அதிமுக ஆட்சியின் போது சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலை, திமுக ஆட்சியில் வடப்புறம் காவலாளி அஜித்குமார் கொலை என நீண்டு தற்போது தாவேகா ஆட்சியில் மாற்றுத்திறனாளி வியாபாரி கொலை சம்பவத்தில் வந்து நிற்கிறது காவல்துறை விசாரணை மரணங்கள். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.